بسم الله الرحمن الرحيم إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت وإذا الجنة أزلفت علمت نفس ما أحضرت. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். சூரியன் ஒளி இல்லாததாக சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் ஒளி இழந்து உதிர்ந்து விழும்போது, மலைகள் பெயர்த்து பெயர்க்கப்படும் போது, சூழ் நிறைந்த ஒட்டகைகள் கவனிப்பாரற்று விடப்படும் போது, காட்டு மிருகங்கள் மனிதர்களுடனும் இதர பிராணிகளுடனும் ஒன்று சேர்க்கப்படும் போது, கடல்கள் கொதித்து கொந்தளித்து பற்றி எரியும் போது, உயிர்கள் ஒன்றிணைக்கப்படும் போது, உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை வினவப்படும் போது, எந்த குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டது என்று பட்டோலைகள் விரிக்கப்படும் போது, வானம் அகற்றப்படும் போது, நரகம் கொழுந்துவிட்டு எரியுமாறு செய்யப்படும் போது, சொர்க்கம் சமீபமாக கொண்டு வரப்படும் போது, ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும். فلا أقسم بالخنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بضنين وما هو بقول شيطان رجيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين لمن شاء منكم أن يستقيم وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين. எனவே பின்னே விலகிச் செல்பவை கிரகங்களின் மீது சத்தியமாக, முன் சென்று கொண்டிருப்பவை மறைபவை மீதும், பின்வாங்கிச் செல்லும் இரவின் மீதும், மூச்சு விட்டுக் கொண்டெழும் வைகரையின் மீதும் சத்தியமாக, நிச்சயமாக இக்குர்ஆன் மிகவும் கண்ணியமிக்க ஒரு தூதுவர் ஜிப்ரீல் மூலம் வந்த சொல்லாகும். அவர் சக்தி மிக்கவர், அர்ஷுக்கு உடையவனிடம் பெரும் பதவி உடையவர், வானவர்தம் தலைவர், அன்றியும் நம்பிக்கைக்குரியவர். மேலும் உங்கள் தோழர் பைத்தியக்காரர் அல்லர். அவர் திட்டமாக அவரை ஜிப்ரீலை தெளிவான அடிவானத்தில் கண்டார். மேலும் அவர் மறைவான செய்திகளை கூறுவதில் உலோபத்தனம் செய்பவர் அல்லர். அன்றியும் இது விரட்டப்பட்ட ஷைத்தானின் வாக்கல்ல. எனவே நேர்வழியை விட்டும் நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள்? இது அகிலத்தாருக்கெல்லாம் உபதேசமாகும். உங்களில் நின்றும் யார் நேர்வழியை விரும்புகிறாரோ அவருக்கு நல்லுபதேசமாகும். ஆயினும் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாகிய அல்லாஹ் நாடினால் அன்றி நீங்கள் நல்லுபதேசம் பெற நாடமாட்டீர்கள்.